ராம் சீதா சீரியல் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. ராம் வந்து டிஎஸ்பி சாரை வந்து பார்க்குறதுக்காக ஆஃபீஸ்க்கு வராங்க. வந்தோடனே ராமை வந்து வெல்கம் பண்ணிட்டு, ராம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே, சொல்லுங்கள் சார் அப்படின்னோடனே, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கேஸ் வந்து யாரை டேக் ஓவர் பண்ண போகிறீங்கன்னு தெரியுமா அப்படின்னா, சொல்லுங்கள் சார் அப்படின்னோடனே, மகா உங்கள் சித்தியோட கேஸ் தான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன், உங்களை நம்பி நான் கொடுக்குறேன், வந்து நீங்கள் மொதல் கேஸில் வந்து குற்றவாளி மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னோடனே, நிச்சயமாக சார் என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கதை வந்து நான் நிச்சயமாக காப்பாற்றுவேன். ரத்த சொந்தமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்கள வந்து கரெக்டாக சட்டத்துக்கு முன்னாடி நான் நிரூபிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் கொடுக்குறேன், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ராமை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. ராம் வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து யூனிஃபார்மோட முதல்ல வராங்க. வந்தோடனே பார்த்தோன்னா குடும்பத்தில் உள்ள எல்லோரும் சந்தோஷமாக பார்த்து வெல்கம் பண்ணுறாங்க. சேது வந்து பார்த்துட்டு கண் கலங்குறாங்க. அப்போ அழாதீங்க போன, இந்த ட்ரெஸ்ஸில் உன்னை வந்து சித்தி பார்க்க கொடுத்து வைக்கலையே, அவங்க எப்படி நம்மளை விட்டு போயிருந்தாங்கன்னு என்னால் ஏற்றுக்கவே முடியல. நான் இல்லாமல் போயிருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் மகா வந்து இதை எல்லாத்தையும் சந்தோஷத்தை பார்க்க முடியாமல் போயிட்டாலே அப்படின்னோடனே, நீங்கள் கவலைப்படாதீங்க, என்னோடய கேஸே வந்து நம்ம சித்தி கேஸ் தான் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நான் கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னோடனே, இந்த பக்கம் வந்து லைட்டாக வந்து பயப்படுறாங்க அர்ச்சனா. ராம் புத்திசாலியாக கண்டுபிடிச்சிருவானோன்னு சுபாஷ் கிட்ட பேச, அதெல்லாம் அவன் கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்லை, அவனை பற்றி தான் நமக்கு தெரியாதா, அவன் பிஸ்னஸ் பண்ணுறதோட வரைக்கும் தானே ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டு அவனால் கண்டுபிடிக்க முடியுமா என்ன, தைரியமாக இரு, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ராம் வந்து போலீஸ் ஆஃபீஸர்கள் எல்லாரையும் வர சொல்லிவிட்டு வாசலில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கிறத வந்து கரெக்டாக வந்து நாளைக்கு வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் வந்து நான் வந்து இன்வெஸ்டிகேஷன் நாளைக்கு பண்ணணும், நீங்கள் எல்லாருக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, எல்லாருக்கிட்டையும் வந்து ராம் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இன்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு அந்த மகா வந்து இறந்தாங்கல்ல, அந்த இடத்த வந்து பார்க்குறதுக்கு வந்து போகிறாங்க. அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிவிட்டு டுமில் சத்தம் வந்து அந்த ஜன்னல் வழியாக வந்திருக்குது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க. பார்த்து முடிச்சுட்டு ஹாலுக்கு வந்தோன்னே எல்லோரும் முன்னாடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் யாரும் கவலைப்பட தெரியாது, நிச்சயமாக நம்ம கண்டுபிடிச்சலாம், நம்ம வீட்டுக்கு வந்து சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அதை வச்சு பார்த்துடலாம் அப்படின்ட்டு போய் வந்து சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அந்த பார்க்குற சமயத்தில் இந்த பக்கம் அர்ச்சனா வந்து பயந்துட்டு ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க கல்பனாக்கு. ஆமாம், நான் உன்கிட்ட காசு அனுப்ப சொன்னேன், நான் அனுப்புனியா இல்லையா, அது நான் அனுப்பிடுறேன், அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சிசிடிவி கேமராலெல்லாம் செக் பண்ணுறாராம, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, நீ ஒன்றும் பயப்படாத, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், அதெல்லாம் நான் அனுப்பின ஆள் எல்லாருமே எக்ஸ்பர்ட், நீ முதல்ல காசு அனுப்புகிற வழியை பாருங்கிறாங்க. அதே சமயத்தில் சுபாஷ்க்கு வந்து ஃபோன் பண்ணி அவரும் கேட்குறாப்புல, என்ன பண்ணுறதுன்னா, காசு நீ அனுப்பி விட்டால் போகிறோம், அதிலெல்லாம் நாங்கள் எதுவும் சிசிடிவியில் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷுக்கும் காசு அனுப்பி முடிக்கிறாங்க. அதே சமயத்தில் ராம் வந்து கீழே இறங்கி வந்தோன்னே கேமராவில் வந்து யாரோட முகம் தெரியல அப்படின்னா, இந்த வீடை பற்றி, நம்ம வீட்டை பற்றி நல்லா தெரிஞ்ச ஆள் தான், யாரோ ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க. அடுத்த நாள் வந்து ராத்திரி சீதா கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ராம். நீ ரொம்ப நல்லவ சீதா, மகா இப்படி போனதில் வந்து உனக்கும் வருத்தங்கிறது உன் மூஞ்சி பார்த்தாலே தெரியுது, நீ இது நாள் வரைக்கும் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டு வந்து பண்ணது கூட கிடையாது, கஷ்டப்படுத்தியும் நீ வந்து நினச்சிருந்தா என்னை அழைச்சிட்டு நீ வந்து இந்த வீட்டை விட்டு போயிருந்துருக்கலாம், ஆனால் நீ போகாமல் சித்திக்காகவே யோசித்த பார்த்தியா, அந்த நல்ல மனசுக்கு தான் நீ. சார், நான் ஒன்று சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க பாஸ் அப்படின்னா, சொல்லு சீதா அப்படின்னோடனே, நீங்கள் சித்தியை மட்டுமே நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க, அங்கே உங்கள் அப்பாவும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு, அவருக்கு போய் கொஞ்சம் ஆறுதல் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு சீதா, நான் போய் முதல்ல வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு பேசுகிறப்ப, அழாதீங்கப்பா, எதுவாக இருந்தாலும் நான் வந்து கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னோடனே, நான் இந்த குடும்பத்தில் இருக்கிறதோட அவள் இருக்கிறது தான் முக்கியம், இப்படி நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னோன்னா, கரெக்டாக தங்கச்சிங்க எல்லோரும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ராமண்ணா, நீங்கள் யார் என்னன்னு எப்படி மகா சித்தி இப்படி பண்ணலாம், நான் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க, அவங்கள வந்து நாங்கள் முண்டு இல்லைன்னு பண்ணியே ஆகணும், எங்கள் கையால் நான் அவங்கள அடிக்காமல் விட மாட்டோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் யாரும் கவலைப்பட தெரியல, குற்றவாளியை வந்து நான் கண்டுபிடிச்சிட்றேன்னு ராம் வந்து சொல்கிறாங்க. சேது வந்து சீதாவை பார்த்துட்டு சொல்கிறாப்புல, நீ தான் இந்த குடும்பத்தை வந்து கட்டுக்கோப்பாக காப்பாற்றணும், மகா இல்லாத இடத்த நீ தான் நிரப்பணும் அப்படின்னோடனே, நிச்சயமாக என்னால் வந்து மகாவோட இடத்தெல்லாம் நிரப்ப முடியுமான்னு தெரியல மாமா, ஆனால் வந்து நல்லபடியாக இந்த குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு மட்டும் என்னால் முடிஞ்ச முயற்சியை வந்து நான் எடுப்பேன் அப்படின்னு சீதா சொல்ல போது, ராம் வந்து லைட்டாக ஃபீல் பண்ணுறாப்புல, டே நீ அழாதரா, தைரியமாக இரு அப்படின்னு சொல்கிறப்ப, யார் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு உன்னால் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னோடனே, என்னால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வெளியால் யாரும் வந்திருக்க வாய்ப்பே கிடையாது, ஏன்னா வீட்டுக்குள்ளேருந்து தான் எல்லா விஷயங்களும் நடந்திருக்கு, அதுவும் திட்டமிட்டு இந்த சமயத்துக்கு, இந்த செகண்டுக்கு, இந்த ஆங்கிளில் இந்த மாதிரி நடந்திருக்குங்கும்போது யாரோ ஒருத்தங்க நமக்குள்ளே தெரிஞ்சவங்க தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மட்டும் ராம் வந்து சொல்கிறாப்புல. என்ன ராம் சொல்கிற அப்படின்னோடனே, நாளைக்கு நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறேன்ல, அப்போ எல்லாருக்கும் தெரியும், எல்லோரும் ஸ்கூலில் கூட என்னை கிண்டல் பண்ணுவாங்க, அம்மான்னு அடிப்பட்டால் சொல்லுவாங்க, நான் வந்து சித்தின்னு சொல்லுவேன், ஆனால் இதெல்லாம் என்னால் அவங்க இல்லைங்கிறத ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொன்னோன்னே, ராம் வந்து சீதா நீ அழைச்சிட்டு போய் ரூமுக்கு போமா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க.
அப்போ தான் வந்து சீதா வந்து கேட்குறாங்க, நாளைக்கு என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவீங்களா? நிச்சயமாக உன்னையும் கேள்வி கேட்பேன், நீ ஒன்றும் பதட்டப்பட தேவையில்ல, உண்மையே என்ன நடந்துச்சோ அதை மட்டும் உனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் சொன்னால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக பாஸ், நான் ஏன் சொல்ல போகிறேன், என்கிட்ட என்ன நான் கேள்வி கேட்க போகிறீங்கன்னு இப்பயே சொல்கிறீங்களா? அதெல்லாம் உங்ககிட்ட இப்போல்லாம் சொல்லக்கூடாது, அது வந்து கான்ஃபிடென்ஷியல், நாளைக்கு வந்து நான் விசாரிக்கிறப்ப விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராம் வந்து பேசுகிறாங்க. அதோட இந்த எபிசோடை வந்து சூப்பராக முடிக்கிறாங்கன்னே சொல்லலாம். எப்படியும் வந்து அடுத்த ப்ரோமோவில் வந்து நமக்கு தான் தெரியுமே சீதா தான் மாட்ட போகிறாங்கன்னு. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி ராம் வந்து உண்மையான ஆளை